அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 12, 2024, சித்திரை 29ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். உங்கள் மனதை எப்பொழுதும் உற்சாகமான நிறைவான உணர்வு நிலையிலேயே வைத்திருங்கள். உங்கள் மனதிற்கு எது நேர்மையானது என்று தோன்றுகிறதோ அதை தைரியத்துடன் செய்து முடியுங்கள். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன்: மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன்: ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கையில் இழந்ததை நினைக்காதீர்கள், பெற்றதை நினையுங்கள். கடுகளவு பெற்றாலும் கடலளவு சந்தோஷம் கொள்ளுங்கள், வாழ்க்கை சிறக்கும் என்று நமக்கு நல்லனவற்றை சொல்லிக் கொடுக்க வருகிறார் நமது 8 நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளை அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்கினாலும் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்களை வணங்க வேண்டும், நமது முன்னோர்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும். இவர்களை நாம் வணங்கி அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களை நம் வாழ்க்கையில், நம் நிகழ்வுகளில், நமது செயல்களில் அனைத்திலும் அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர்களின் அருளாசியை பெற்றுவிட்டதாக மானசீகமாக மனதில் எண்ணி நாம் நமது நிகழ்வுகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்முடைய பயிற்சிகளுக்கு முன்பாக 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நடையை தொடங்கும் பொழுது மட்டும் உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இவைகளெல்லாம் ஏன், எதற்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே தான் வருவேன். அந்த வரிசையில் நினைவூட்டலில் இன்றைக்கி நாம் இதையெல்லாம் சோதித்து பார்த்திருக்க வேண்டும். அதன் பிறகு நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டும். நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டும். அதாவது நம்ம இந்த டைகர் கிளப்பில் இணைத்து வைத்தார்கள் அல்லவா, அவர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களின் முகத்தை நீங்கள் அகக்கண்ணில் பார்த்து அவர்களுக்கு நீங்கள் நன்றி கூற வேண்டும். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும்.
தொடர்ந்து நாம் நினைத்து வைத்தவர்கள் நம்மை நினைத்து இந்நேரம் நமக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்திருப்பார்கள். அவர்களுக்கு நாம் பதில் நன்றி கூறும் விதமாக அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும். இவ்வாறாக நாம் இணைத்து வைத்தவர்களையும் நம்மை இணைத்து வைத்தவர்களையும் நித்தம் மனதில் கொண்டு அவர்களுக்கு நன்றி கூறி இவ்வாறாக நமது பயிற்சியை தொடங்கி இருக்க வேண்டும். தொடர்ந்து பயிற்சியை தொடங்கும் பொழுது மனதில் பல கேள்விகளை எழுப்ப வேண்டும். மனம் என்று இருந்தாலே நமக்கு பல கேள்விகள் உதயமாகிக் கொண்டே தான் இருப்பது வழக்கம். அவ்வாறாக பல கேள்விகள் நித்தம் நமக்குள் தோன்றிக்கொண்டே இருக்கும். நீங்கள் இயல்பில் தனியாக உங்களை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்குள் பல கேள்விகள் வந்து செல்லும். அப்படியே கடந்து போயிடுவோம். ஆனால் இங்கே நடந்து போகிறதுக்காக நம்ம பல கேள்விகளை ஆழ் மனதில் கேட்க வேண்டும். அதில் முக்கிய 3 கேள்விகள் நினைவுபடுத்த வேண்டிய கேள்விகள் என்னவெனில், நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3 கேள்விகள். எதற்காக 8 நடை பயிற்சியை இப்பொழுது மேற்கொள்கிறோம்? எதற்காக நாம் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான 3 கேள்விகளை, முக்கிய 3 கேள்விகளை நித்தம் நமது ஆழ்மனதில் கேட்டு நாம் நடந்திருக்க வேண்டும். இதை பற்றி வரும் நாட்கள்லையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஏதேனும் ஒரு வரலாற்று கதை அல்லது ஏதேனும் ஒரு புராண கதை இப்படி பார்ப்பது வழக்கம். இதுதான் நம்ம தொடங்கிய காலத்திலிருந்து டைகர் கிளப் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடங்கிய காலத்திலிருந்து நம்ம இன்றைக்கி 4ஆம் ஆண்டில் பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வரலாற்று கதைகள், புராண கதைகள் பார்ப்பது வழக்கம். இந்த வாரம் நம்ம கடந்த சில மாதங்களாகவே நம்ம வரலாற்று கதை, புராண கதை வரிசையில் ராமாயணத்தில் உள்ள கிளை கதைகள் அப்படிங்கிறது பல கதாபாத்திரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் கடந்த வாரம் சேது உருவான கதை அப்படின்ட்டு நம்ம ராமர் பாலம் அப்படிங்கிறது உருவானது, அதனுடைய வரலாற்று ஒரு கட்டுரையில் படித்து அந்த கட்டுரையிலேருந்து நிறைய விஷயங்களை கடந்த வாரம் பகிர்ந்திருந்தோம். அது நிறைய பேர் வாழ்த்தியிருந்தீங்க, நிறைய பேருக்கு அது புதிய விஷயமாக இருக்கிறது அப்படின்லாம் போற்றியிருந்தீங்க. அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கும் பல விஷயங்களை அதில் தெரிந்து கொண்டு, நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், ராமர் கட்டியதா ஹனுமன் கட்டியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் உண்மையிலேயே யார் கட்டியது அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அந்த ராமர் பாலத்தில், அதாவது ராமசேது பாலத்தில் பயணிக்கலாம். இந்த ராமர் சேது பாலத்தை ஆதாம் பாலம் அப்படின்னு சிலர் குறிப்பிடுவாங்க, ஆடம் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய கட்டுரைகள் படிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் ஆங்கிலத்தில் இதை ஆடம் பிரிட்ஜ் அப்படின்னே சொல்லுவாங்க, ஆதாம் பாலம் அப்படின்னு. அதுக்கு பல்வேறு கதைகள் வேற சொல்லப்படுகிறது. இலங்கையில் இறக்கிவிடப்பட்ட உலகின் முதல் மனிதரான ஆதாம் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வர இப்பாலத்தை பயன்படுத்தியதாகவும், ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த குழந்தைகளான ஆபில் ஹாபில் ஆகிய இருவரில் ஒருவரின் சமாதி ராமேஸ்வரம் ரயில் நிலையம் அருகே உள்ளது எனவும், ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினரால் பராமரிக்கப்படும் ஹாபில் தர்காவுக்கு செல்வோரிடம் ஆதாம் பாலம் என்பதும் ஆதாம் நடந்த உலகின் முதற் பாலம் என்றும் விவரிக்கின்றனர். ஆகவே இப்பாலத்துக்கு ஆதம் பாலம் என பெயரிடப்பட்டதாகவும் கதைகள் உண்டு. இது நிறைய செவிவழி கதையாகத்தான் இருக்குது. இதை ஏன் ஆதாம் பாலம் ஆடம் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல ஆதாமை பூமியில் இறக்கி விட்ட இடம் இலங்கை அப்படின்னு சொல்லி, இலங்கையிலிருந்து அவர் இந்தியாவுக்கு வரும் பொழுது இந்த பாலத்தின் வழியாக வந்தார். அதனால் இதற்கு ஆதாம் பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த குழந்தைகளான ஆபில் ஹாபில், இந்த 2 பேரில் ஒருத்தவங்களுடைய சமாதி ராமேஸ்வரம் ரயில் நிலையம் அருகில் இருக்கிறதாகவும், ஒரு இஸ்லாமிய குடும்பம் அதை பராமரிப்பதாகவும், ஹாபில் தர்காவுக்கு செல்வோரிடம் ஆதாம் பாலம்னு இந்த கதைகளை சொல்பவர்களும் உண்டு அப்படின்னு அந்த கட்டுரையில் சொல்லிட்டு, இது கதை தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மை என்னவென்று
அடுத்து வரும் ஆராய்ச்சி கட்டுரைகள் மூலமாக பார்க்கலாம். ஸோ இந்த ஆராய்ச்சி கட்டுரை இன்னும் தொடருது. ஸோ தொடர்ந்து நம்ம எது உண்மை அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மேலும் இதிலும் சிறப்பு என்னவென்றால், புத்தர் இந்த பாலத்தின் மீது நடந்து சென்றதாகவும் வரலாறு உண்டு. ஆதாம் பாலம் ஆதாம் நடந்து போனார் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. புத்தரும் இந்த பாலம் வழியாக நடந்து போயிருக்கிறாரு. இந்த ராமர் பாலம் எவ்வாறு ஆதாம் பாலம் என மாற்றி அமைக்கப்பட்டது என பார்க்கலாம் அப்படின்னு கட்டுரையை தொடங்குறாங்க. ஸோ கூடுதலாக புத்தரும் இந்த பாலத்தை கடந்திருக்கிறார். அதனால் இது புத்தர் பாலம்னு எங்கேயும் அழைக்கலை. ஆனால் இந்த கதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். உலக புகழ்பெற்ற இந்திய சரித்திர ஆராய்ச்சியாளர் டாக்டர் எஸ் கல்யாணராமன் இது பற்றி தெளிவாக விளக்கியுள்ளார் அப்படின்னு அந்த கட்டுரை தொடங்கப்படுகிறது. ஆங்கிலேயர் காலத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வுகள் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டன. அதில் 1747 நெதர்லாந்து நாட்டில் உள்ள ஒரு அறிக்கையில் தனுஷ்கோடிக்கு முன்னே ஒரு கோவில் இருந்ததாகவும் தெளிவாக இந்த ராமர் பாலத்தை ராமர் பிரிட்ஜ் என்றே குறிப்பிடுகின்றனர். 1747 அவர்கர், அதாவது டச்சுக்காரர், அந்த சமயத்தில் இந்தோனேசியா தீவுகளையும் ஆக்கிரமித்து கொண்டிருந்தார்கள். மேலும் 1788 47லையும் ராமர் பாலம் தான் எழுதியிருக்காங்க. வெள்ளையர்கள் அல்லது டச்சுக்காரர்கள் நெதர்லாந்து நாட்டில் உள்ள ஒரு அறிக்கை கூட சொல்லியிருக்கு. 1788 ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த ஜோசப் பார்க்ஸ் என்ற தாவரவியல் ஆராய்ச்சியாளர் ராமர் கோவிலை பார்த்து ராமர் கோவில் என்று எழுதி தனுஷ்கோடியையும் தலைமன்னாரையும் இணைக்கக்கூடிய இந்த பாலத்திற்கு ராமர் பாலம் என தெளிவாக விளக்கியுள்ளார். அந்த வரைபடம் முகலாய சக்கரவர்த்திகளின் இந்துஸ்தான் வரைபடங்கள், இந்துஸ்தான் மேப் ஆஃப் முகல் எம்பையர்ஸ் என்ற நூலில் 5க்கு 6 அடி வரைபடமாக தஞ்சை சரஸ்வதி மஹாலில் இன்னும் இருக்கிறது. அதாவது ஜோசப் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியர் தாவரவியல் ஆராய்ச்சியாளர், அவர் இங்கே ராமர் கோவிலையும் தனுஷ்கோடியையும் தலைமன்னாரையும் இணைக்கக்கூடிய இந்த பாலத்தை ராமர் பாலம் அப்படின்னும் எழுதியிருக்கிறாரு. அந்த வரைபடம் அது இன்றைக்கும் இருக்குது. அது எங்கே அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தஞ்சை சரஸ்வதி மஹாலை கடந்த ஒரு வாரத்திற்குள்ளாக நம்ம பார்த்தோம். அந்த சரஸ்வதி மஹாலில் முகலாய சக்கரவர்த்திகளின் ஹிந்துஸ்தான் வரைபடங்கள், ஹிந்துஸ்தான் மேப் ஆஃப் முகல் எம்பையர்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் 5க்கு 6 அப்படிங்கிற அந்த அடி வரைபடமாக தஞ்சையில் இருக்குது. இது பிரிட்டிஷ்காரர்களின் காலத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வு அறிக்கை அப்படின்ட்டு அந்த ஆய்வில் எல்லா புகைப்படங்களுமே கொடுத்துருக்காங்க. நான் தான் இங்கே உங்களுக்கு எதையுமே தர முடியல. என்னை ஒரு நாளைக்கு நீங்கள் நேரில் சந்திக்கும் போது இந்த வரைபடங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பிரிட்டிஷ்கார காலத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வு அறிக்கையில் கிபி 1799 எடுக்கப்பட்டது. அவற்றில் கூட ராமர் பிரிட்ஜை ராமர் பிரிட்ஜ் என்று தான் வரிக்கு வரி சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வறிக்கை மேலும் சிங்கள தீவிற்கும் பாரதத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாலம், இதில் நடந்து கொண்டு இருக்கிறார்கள், இது நடைபாதை, இங்கு மக்களும் இதில் இருக்கும் திட்டுகளில் வாழ்கிறார்கள் என்று கூறுகிறது. ஸோ 1799 வரையில் பிரிட்டிஷ்காரர்களே இதை ராமர் பிரிட்ஜ் தான் அப்படின்னு வரிக்கு வரி எழுதி வச்சிருக்கிறாங்க. சிங்களத்தீவிற்கும் பாரதத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாலம், இதில் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள் தங்கியும் இருக்கிறாங்க, நடைபாதையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திட்டுகளில் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் முதல் புவியியல் ஜெனரலாக நியமிக்கப்பட்ட ஜேம்ஸ் ரன்னல் என்னும் ஆங்கிலேய அதிகாரி இந்த ராமர் பாலத்தை ஆடம் பிரிட்ஜ் என்று 1804 மாற்றி எழுதினார். ஸோ ஜேம்ஸ் ரன்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதல் புவியியல் ஜெனரல் அப்படின்னு நியமிக்கப்பட்ட அந்த ஜேம்ஸ் ரன்னல் தான் 1804 இதை ஆடம் பிரிட்ஜ் அப்படின்னு மாற்றி எழுதுகிறார்.
அதிலிருந்து 1804க்கு பிறகு வந்த வரைபடங்களில் ராமர் பாலம் ஆதாம் பாலமாக மாற்றி எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் வந்த எல்லா மேப்புகள்லையும் அது ஆடம் பிரிட்ஜ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இதைவிட வேறு நிறைய ஆதாரங்களும் வரைபடங்களும் இந்த ராமசேது என்று அழைக்கப்பட்டதற்கு சாட்சிகளாக இருக்கின்றன. நம்முடைய இதிகாசங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எடுத்துக்கொண்டு சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் ஸ்வாட்பெர்க் என்பவர் தெற்கு ஆசியா வரைபடங்கள் என கிபி 8ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை உள்ள நூற்றுக்கணக்கான வரைபடங்கள் தயாரித்துள்ளார். அதில் கூட அவர் சில குறிப்புகளை மேற்கோள் காட்டி இந்த பாலத்தை சேது என குறிப்பிடுவதாக சொல்லியிருக்கிறார். ஸோ ஒரு சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்வாட்பெர்க் என்கக்கூடிய ஒரு தெற்காசிய வரைபடங்களை வரையக்கூடிய ஒரு நபர் கிபி 8ஆம் நூற்றாண்டில் அது முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை உள்ள வரைபடங்கள் தயாரிச்சிருக்கிறாரு. அதில் கூட அவர் சில குறிப்புகளை மேற்கோள் காட்டி அந்த பாலத்தை சேது என குறிப்பிடுவதாக சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அதை ஆதாம் பாலம் என்றும் குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராமேஸ்வரத்திற்கும் மகா தீர்த்தத்திற்கும் நடுவிலே ராமேஸ்வரத்தில் ஒரு சிவன் கோவில், மகா தீர்த்தத்தில் ஒரு சிவன் கோவில், இடையில் ஒரு சிவன் கோவில் உண்டு எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவர் அந்த மேப் வரையும் போது யார் ஸ்வாட்பெர்க் அவர் வரையும் போது என்ன சொல்கிறாருன்னா, ராமேஸ்வரத்துலேயும் மகா தீர்த்தத்திலையும் நடுவில் சமுத்திரத்திலையும் ஒரு சிவன் கோவில் இருந்திருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதாவது இலங்கையிலையும் சரி ராமேஸ்வரத்துலேயும் சரி நடுவுலையும் சரி ஒரு சிவன் கோவில் 3 சிவன் கோவில் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதோ அதே போல் சிவன் கோவில் ஒரு பக்கத்தில் இருக்கிறது, மறுபக்கத்திலும் சிவன் கோவில் இருக்கிறது, நடுவிலும் சிவன் கோவில் இருந்திருக்க வேண்டும், அதை ஆராயப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அவரே எழுதியிருக்காரு. எப்படி அப்படின்னா, இப்போ ரெண்டுமே இருக்குது, கரைகளில் உள்ள ரெண்டுமே இருக்குது, ஆனால் கடலில் இருந்தது என்னாச்சு அப்படின்னு நம்ம ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் அல் புருனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாம் அறிஞர், இவரது காலம் 4 அல்லது 5 செப்டம்பர் 973 முதல் 13 டிசம்பர் 1048 வரை, அதாவது 5 செப்டம்பர் 973 முதல் 13 டிசம்பர் 1048 வரை இவர் வாழ்ந்திருக்கிறாரு. இவர் கூட இந்த ராமர் பாலத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அதை சேது பந்து என குறிப்பிடுகிறார். ராமேஸ்வரத்திற்கும் அஹ்னா என்ற இடத்தையும், ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தின் பெயர் அஹ்னா, ராமேஸ்வரத்திற்கும் அஹ்னாவத்திற்கும் என்ற இடத்திற்கும் அதை ராமேஸ்வரத்தோடு இணைக்கக்கூடிய பாலத்தின் பெயர் சேது பந்து என குறிப்பிடுகிறார். மேலே இருக்கும் வரைபடத்தை தெளிவாக பார்த்தால் இது புரியும்னு அந்த வரைபடத்தையும் கொடுத்துருக்காங்க. புராணங்களின்படி பாண்டிய மன்னர்களது காலங்களில் குமரிக்கண்டம் இருந்தபோது பாண்டிய நாட்டையும் சிங்கள நாட்டையும் இணைப்பது சேதுக்கா எனப்படும் இந்த ராமசேதுவாகும். நமது வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல தாமிரபரணி கவாடபுரத்தில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு செல்லும் வழி இந்த ராமர் சேது வழியாக செல்லும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புராணங்களில் இந்த குமரிக்கண்டம் அப்படின்னு ஒன்று இருந்தது, குமரிக்கண்டமே அழிந்தது, குமரிக்கண்டம் தான் மிகப்பெரிய தமிழகமாக பறந்து விரிந்திருந்தது, அது ஆப்பிரிக்காவை தொட்டது மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நிறைய ஆய்வுகளில் சொல்லுவாங்க. ஆனால் எதையுமே நம்மளால் அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யாமல் அதை இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. அந்த குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த சிங்கள நாட்டின பாண்டியர்கள் அந்த சிங்கள நாட்டையும் ஆட்சி செஞ்சாங்கல்ல, அதுக்கு இந்த பாலத்தை பயன்படுத்தினார்கள், உபயோகப்படுத்தினார்கள். அதுக்கு பேர் சேதுக்கா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு அந்த சேதுக்கா தான் சேது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தாமிரபரணி கபாடபுரத்திலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு செல்லக்கூடிய வழியும் இந்த ராமர் சேது வழியாகத்தான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் 1903 மெட்ராஸ் பிரசிடென்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அறிக்கையில் இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆதாம் பாலம் என்று குறிப்பிடுவது ராமர் பாலம் என்றும் சொல்லப்படுகிறது எனவும், 1480 வரையிலும் பாரதத்தையும் சிங்களத்தையும் இணைத்து
இது ஒரு பாலமாக இருந்தது. அந்த பாலம் அப்பொழுது ஏற்பட்ட ஒரு கடல் சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டு தண்ணீர் உள்ளே புகுந்து தனித்தனி திட்டுகளாக மாறிவிட்டன அப்படின்னு 1903 அதாவது 19ஆம் நூற்றாண்டில் சொல்கிறாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அறிக்கை 1480 வரையில் இந்த பாரதத்தையும் சிங்களத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் இருந்தது அப்படின்னா அந்த பாலத்திற்கு பெயர் ஆதாம் பாலம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ராமர் பாலம் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஒரு கடல் சீற்றத்தினால தான் பாதிக்கப்பட்டு தண்ணீர் உள்ளே புகுந்து தனித்தனி திட்டுகளாக அது மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தண்ணீருக்குள் மூழ்கிய பாலமானது தண்ணீருக்கு அடியில் 4 அடியில் இருந்து 10 அடி வரை மூழ்கியது எனவும் சொல்லப்பட்டது. அந்த அறிக்கையிலேயே அதுவும் சொல்கிறாங்க. தண்ணீருக்குள்ளே மூழ்கிடுச்சு. எப்படி மூழ்கி இருக்குது தனித்தனி திட்டுகளாக மாறினா கூட அந்த இடைப்பட்ட அந்த இடைவெளி இருக்குல்ல, அந்த கேப்பு அது 4 அடியிலிருந்து 10 அடி வரை. ஆக ஒரு நீச்சல் தெரிந்த ஒரு நபரால் ரொம்ப எளிதாக இந்த பாலத்தில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இப்போ தெரிய வருகிறது. அதாவது 4 அடியிலேருந்து ஒரு 10 அடி வரை தான். 10 அடி அப்படிங்கிறது சராசரியாக ஒரு மனிதர் 6 அடி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சுன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் கடந்து ஒவ்வொரு திட்டுக்களாக போய் இலங்கைக்கே சென்று விடலாம் போல் அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க 1903. மேலும் 1744 அலெக்சாண்டர் ஹாமில்டன் என்பவர் நான் சிங்கள நாட்டிற்கு இந்த பாலத்தின் வழியாக நடந்து சென்றேன் என்று எழுதியிருக்கிறார். 1744 அலெக்சாண்டர் ஹாமில்டன் அப்படிங்கிறவர் நான் சிங்கள நாட்டிற்கு இந்தியாவிலிருந்து இந்த பாலத்தின் வழியாக நடந்து சென்றேன் அப்படின்னு அவரே எழுதியிருக்கிறார். நம் புராணங்களில் நம் இதிகாசங்களில் ராமர் பாலம் பற்றிய குறிப்புகள் நிறைய இடங்களில் சொல்லப்படுகிறது. ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மகாபாரதத்தில் வியாசர் சொல்கிறார், வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறார். மேலும் 2ஆம் புரவரசேனா எனும் ராஜா அவர் சேது மந்திரம், இவர் கிபி 550-600 வாழ்ந்திருக்கிறவர். அவர் சேது மந்திரம் அப்படிங்கிற ஒரு காவியமே எழுதியிருக்கிறார். அதே போலவே தாமோதர சேனா அவரும் சேதுபந்தன காவியம் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கிறார். ஸோ இப்படி மன்னர்கள் அவங்களும் எழுதியிருக்கிறாங்க. புராணங்களிலையும் இருக்குது, இதிகாசங்களிலையும் சொல்லப்படுகிறது, கதைகளிலும் அது கூற்றாக வருகிறது. அந்த காலத்திலிருந்து அது ராமர் பாலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது இப்படின்னு நிறைய அந்த கட்டுரை சொல்லிக்கிட்டே போயிருக்கு. ஸோ அனுமனின் வாள் போல் நீண்டு கொண்டே போகிறது. ஆனால் நமக்கான 21 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நம்ம தொடங்கிய திசையை நோக்கி வரலாம். நம்ம தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய அந்த வேளையில் நாம் தண்ணீர் பருகி கொள்ளணும். முதல்ல அது எல்லாருமே தண்ணீர் பருகுதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. பொறுமையாக நிதானமாக நிறுத்தி ரசித்து ருசித்து தண்ணீர் பருகணும். நான் அந்த பேசிக் கோர்ஸ் அட்வான்ஸ் கோர்ஸ்னு வந்ததுக்கப்புறம் அந்த இடைவேளையில் அந்த தண்ணீர் பருகுதலை ரொம்ப குறைவாக சொல்லிட்டு போகிறேன். ஆனால் தண்ணீர் பருகுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உணவு எப்படி சுத்தமாக எப்படி கவனத்தோடு சுவையாக சாப்பிடணும் அப்படின்னு நம்ம பலமுறை போதிக்கிறோமோ, காற்றை எப்படி சுத்தமாக நாம் நல்ல காற்றாக நாம் சுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறோமோ, அதே போல் இந்த குடிநீரையும் நாம் நன்கு சுவைத்து ரசித்து ருசித்து பருகணும். ஸோ தண்ணீர் பருகுதல் அப்படிங்கிறது ஒரு கலை தான். எத்தனையோ கலைகள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான கலைகளையெல்லாம் நம்ம உள்ளடக்கிக்கணும். வாழ்க்கை முழுவதும் பின்தொடர வேண்டிய நம்மளுக்கு வாழ்க்கை பாடமாக இருக்கக்கூடிய ஒரு முறை தான் இந்த தண்ணீர் பருகுதல். ஸோ தண்ணீர் பருகுதலை எல்லாம் ஒரு பழக்கமாக மாற்றுங்க. கடன்னா குடிக்காதீங்க. ஸோ தண்ணீர் பருகி முடிச்சுட்டு நாம் கமெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போகிறோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவாங்க. விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி தீர்ப்பாங்க. சிலர் இரவு முழுவதும் திரைப்படம் பார்ப்பது, பகல் முழுவதும் டிவி பார்ப்பது, சினிமா பார்ப்பது அப்படின்னு
பொழுதுபோக்கு செய்வாங்க. சிலர் வந்து தூங்கியே கழிப்பாங்க. சிலர் வந்து உறவினர்களை சந்திப்பாங்க, நண்பர்களை சந்திப்பாங்க. சிலர் வந்து வீட்டு வேலைகளை எல்லாம் அன்னைக்குன்னு செய்வாங்க. இப்படி பல்வேறு வகையா இந்த ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுவார்கள். நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையை மட்டும் நான் கேட்கல. ஏன்னா இது வந்து ஒரு மே மாதம் அப்படிங்கிறதுனால விடுமுறை தினமாக இருப்பதனால நீங்கள் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா கூட செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் எவ்வாறாக வகைப்படுத்தி அந்த நாளை நீங்கள் கொண்டாடுவீர்கள்? கொண்டாடுதல்னா எல்லாமே கொண்டாட்டம் தான். ஸோ நான் சொல்வது போல் எல்லாவற்றையுமே நீங்கள் கொண்டாட்டமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் எவ்வாறாக அந்த ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுவீர்கள்? இன்னைக்கு உள்ள ஞாயிற்றுக்கிழமை நான் கேட்கல. பொதுவாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையை எவ்வாறு கொண்டாடுவீர்கள்? இப்போ என்னைய கேட்டால் கூடுதலாக இப்போ நான் வந்து நான் விளையாடுவது உங்களுக்கு தெரியும். நான் விளையாடுறேன் அப்படின்னா கூடுதலாக அன்னைக்குன்னு 1 மணி நேரத்து வரை எடுத்துக்கிருவேன் அப்படிங்கிறது நான் கூடுதலாக வச்சுக்கிருவேன். நண்பர்களை பார்ப்பது, கடற்கரைக்கு செல்வது, இந்த மாதிரி அன்றைய நாளை வந்து நான் வேறு விதமாக வடிவமைப்பேன். இது பகல் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும், மாலை அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் எப்போதும் ரொட்டீன் ஒர்க் அப்படிங்கிறது மாதிரி நமக்கான தகவல்களை திரட்டுவது, அடுத்த நாள் பேசுவதற்கு தயாராகுவது, இந்த மாதிரியான பணிகள் எல்லாம் உள்ளடக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் கூடுதலாக நான் வந்து விளையாட்டை அதிகப்படுத்துவேன் அப்படிங்கிறதும், கடற்கரைக்கு செல்வது நண்பர்களோடு அப்படின்ட்டு, வீட்டில் என்னை சுற்றி உள்ள இடத்தை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கான பணிகளாக செய்வேன். அதுபோல் நீங்கள் என்ன செய்வீங்க? இதுதான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் விடையளித்து கொண்டு 2ஆம் பகுதியில் தான் வந்து கதையே வரப்போகுது. புராண கதையில் அந்த கதையே நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதுவரை நம்ம வந்து வரலாற்றில் வந்த ஒரு ஆய்வை தான் நம்ம வந்து ஆய்வு கட்டுரையை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் தாராளமாக அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் முடிச்சுட்டு நீங்கள் கதையும் மீண்டும் கேட்கலாம் அப்படிங்கிறதையும், ரெகுலராக கேட்கணும், ஆனால் இப்போயே கூட நீங்கள் கேட்கலாம். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களாம் நம்ம அடுத்த சுற்றை தொடங்க போகிறோம். ஸோ கேள்வி கமெண்டில் நம்ம இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையை எவ்வாறு கொண்டாடுவீர்கள்? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு விடையளித்து கொண்டே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்ய போகலாம். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களாம் வாருங்கள், நமக்கான 42 நிமிட நடைக்கான 21 நிமிடத்தை தொடங்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். இந்த கட்டுரை நான் ஏற்கனவே சொன்னது போல் ஹனுமார் வாள் போல் நீண்டு கொண்டே தான் போகும். நம்ம வந்து முடிச்சிடலாம். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம அந்த கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்தும் உள்ளனர். டாக்டர் பத்ரி நாராயணன் என்பவர் ஒரு ஜியாலஜிஸ்ட், தேசிய கடல் தொழில்நுட்ப கழகம் சென்னை, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசோன் டெக்னாலஜி. அவர் வந்து 2007 மே 12ஆம் தேதி நடந்த ஒரு கருத்தரங்கில் செமினாரில் ஒரு ஆய்வு அறிக்கையை வந்து, அதாவது ஒரு ப்ரெசன்டேஷனை வந்து அவர் சமர்ப்பிக்கிறார். அவர்களுடைய குழு ராமசேதுவில், அதாவது இந்த ராமர் பாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி திட்டுகளாக இருக்கிறது அல்லவா, இதில் ஒரு 10 இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் மாதிரி வடிவங்களில் அவங்க துளையிடுறாங்க. ஆழ்துளை கிணறுகள் போலவே ஒரு மாதிரி வடிவங்களில் துளையிடுகிறார்கள். அதன் மாதிரிகளை எடுத்து பார்த்தபோது அற்புதமான ஒரு உண்மை புலப்பட்டது. நான் போன வாரமே இதை பற்றி சொல்லியிருந்தேன், இந்த பாலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அது அந்த கட்டுரையை நான் முழுமையாக படித்ததுனால இந்த இடத்த நான் இங்கேயே சொல்லிட்டேன். சமுத்திரத்திற்கு அடியில் மணல் திடல், அதற்கு மேல் கற்கள், அதற்கு மேல் மணல் திடல், அதற்கு மேல் கற்கள். என்ன மாதிரி கற்கள் அப்படின்னா, அதாவது சமுத்திரம் கடலில் முதல்ல மணல் பரப்பு, அதன் பிறகு கற்கள், அதன் பிறகு மணல் பரப்பு, அதன் பிறகு கற்கள் அப்படின்னு மாற்றி மாற்றி பரப்பி இருக்கு. அந்த கற்கள்னால் என்ன மாதிரியான கற்கள் அப்படின்னா, கோரல் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பவளப்பாறைகள். இது வந்து பவளப்பாறைகள் கடலில் கிடைக்கும், நம்ம பார்த்துருப்போம். ராமநாதபுரம், ராமேஸ்வரம் இந்த மாதிரி வந்தவங்க எல்லாரும் அதையும் பார்த்துருப்பீங்க. இது வந்து கடலில் கிடைக்கக்கூடிய சங்குகள் எல்லாம் இணைந்து கல்லாக மாறியிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்.
ஆனால் அது வந்து மிதக்கும், எடைகளையும் தாங்கும். அந்த மாதிரியான கற்களை கொண்டு இதை நிர்மாணித்திருக்கிறார்கள் அப்படின்னு கண்டுபிடித்து ஆய்வறிக்கையை வந்து தெளிவாக சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த பாலம் திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டது என்று அந்த ஆய்வின் மூலம் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இது திட்டமிட்டு தான் செஞ்சுருக்கு, இயற்கையாலாம் அமையலை அப்படின்ட்டோம். இந்த அமைப்பில் பவளப்பாறைகள் இந்த இடத்தில் இருக்க வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நமக்கு வந்து பவளப்பாறை இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், பவளப்பாறைகளே பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம், தொட்டு பார்க்குறோம், எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க என்ன ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல பவளப்பாறைகள் இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை எனவும், பவளப்பாறைகள் இந்த மாதிரி அமைப்பில் மாற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு இடத்துல மட்டும் பவளப்பாறைகள் வந்து இப்படி செதுக்கி வைக்கப்பட்டது போல் மாறுவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவை வெளியிலிருந்து கொண்டு வந்திருக்க வேண்டும் என்றும், இதற்கான ஆதாரம் ராமேஸ்வரத்திலும் சரி, மகா தீர்த்தத்திலும் சரி, ஸ்ரீலங்காவிலும் சில பகுதிகளிலும் சரி, கற்களால் ஆன ஆயுதங்களை உபயோகப்படுத்தியதற்கான தடயங்கள் கிடைத்துள்ளன. இதை செதுக்கிறதுக்கு கல்லை வச்சு கல்லாலான ஆயுதங்களை உபயோகப்படுத்தி இதை செதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த ஆயுதங்களினால் தான் பவளப்பாறைகள் செதுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு தெரிய வந்துள்ளது அப்படின்னு அந்த ஆய்வறிக்கையை சொல்லியிருக்காங்க. ஸோ ஆய்வறிக்கைகளே நாமளும் சுழன்றுக்கிட்டே இருக்கோம். வாருங்கள் நம்ம அந்த கதைக்குள் போகலாம். ராவணனுடைய ஒற்றன், அவர் பேர் ஷார்துலா அப்படின்னு சொல்லக்கூடியவர், அக்கறையில் முகாமிட்டிருக்கக்கூடிய வானர சேனைகளை பார்த்து பயந்துடுறார். அவர் வந்து அங்கேருந்து இந்த கரையை பார்க்குறாரு. ஸோ இந்த கரையில் வானர படைகள் அப்படிங்கிறது நம்ம போன வாரமே பார்த்தோம். கிட்டத்தட்ட 1 கோடி வானரங்கள் அப்படின்னாலே அங்கே இருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். அப்போது அந்த ஒற்றர் வந்து ராவணனுக்கு செய்தி அனுப்புகிறார். என்ன செய்தி அனுப்புகிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய வானரப்படை வந்து அந்த இடத்துல அமர்ந்திருக்கு, ஸோ இது நமக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவர் வந்து ராவணனுக்கு அனுப்புகிறார் செய்தி. ராமனுடைய பலம் அப்படிங்கிறதை அறிந்து தன்னுடைய ராஜதந்திரங்களை வந்து பிரயோகிக்க ஆரம்பிக்கிறாரு ராவணன். ஸோ ராமனுக்கு ஒரு பெரிய படம் வந்துருச்சு. ஸோ நிச்சயமாக ஏதேனும் நமக்கு ஆபத்து வரலாம்ங்கிற செய்தி தெரியும். அவர் தன்னுடைய ராஜதந்திரங்களை பிரயோகிக்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னா, சுகா என்ற தன்னுடைய பிரதிநிதியை சுக்ரீவனிடம் அனுப்புகிறார். சுகா அப்படிங்கிற ஒரு நபரை இங்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சுக்ரீவனுக்கு அனுப்பி வைக்கிறார். எப்படி அப்படின்னா, நான் வந்து வாலியோட நல்ல நண்பன். நம்ம ஏற்கனவே வந்து வாலியின் கதை பார்க்கும்போது நம்ம பார்த்துருந்தோம். அதை இங்கே உபயோகப்படுத்துகிறார். நான் வந்து வாலிக்கு நல்ல நண்பன். ஸோ சுக்ரீவனுக்கும் நான் வந்து உடன்பிறவாக சகோதரனாக சுக்ரீவனை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீ தூது போயிட்டு வா அப்படின்னு சுகாவை அனுப்பி வைக்கிறார். சுக்ரீவன் ராமனை விட்டு விட்டு தன் பக்கம் வருமாறும் அழைப்பு விடுக்கிறார். ஸோ நான் வந்து வாலிக்கு மிகப்பெரிய தோழன், நண்பன், உடன்பிறவா சகோதரன். ஸோ வாலிக்கு நான் எப்படியோ அதே போல் தான் உனக்கும். ஸோ நீ வந்து ராமனை விட்டுட்டு என்னோட வந்து சேர்ந்துடு அப்படின்னு சொல்லிட்டு தூது அனுப்புகிறார். சுக்ரீவன் ராமனை விட்டு விட்டு தன் பக்கம் வருமாறு அழைப்பு விடுத்த ஓலையை இப்படி சுகா போய் சேரும்போது அந்த ஓலையோடு சிக்கிக்கிறாரு. யார்கிட்ட? வானரப்படைகள்கிட்ட. வானரர்களின் முகாமிற்கு எடுத்து சென்ற போது காவலர்களால் பிடிக்கப்பட்டு அவையின் முன்னே நிறுத்தப்பட்டான் சுகா. ஸோ சுகா வந்து சிக்கிக்கிட்டார். சுக்ரீவனை தான் பார்த்து கொடுக்கணும், அதுக்கு இடையிலேயே சிக்கிக்கிட்டார். வானரர்கள் அவரை கொல்ல பாய்ந்தனர். ஸோ எல்லாம் சேர்ந்து கொய்யா முறையான்னு கத்தி சுகாவை கொல்ல பார்க்குறாங்க. அப்படி கொல்ல பார்க்கும் பொழுது இந்த சத்தத்தை கேட்டு ராமபிரான் அங்கே வந்துடுறார். அங்கே வந்துட்டு எதிரியின் பிரதிநிதியாக வந்திருப்பவரை துன்புறுத்துவது தவறு அப்படின்னு கூறி அவரை விடுவிக்க சொல்கிறார். எதிரியோடைய பிரதிநிதியாக தான் வந்திருக்கிறாரு. அவர் வந்து போருக்கோ வேறு எதையும் சண்டைக்கோ வரல. அவர் வந்து ஒரு பிரதிநிதியாக வந்திருக்கிறாரு. அவரை துன்புறுத்துவது தவிர அவர் கொள்வது அதை விட மகா பாவம். ஸோ அவரை விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறார். சுகா இலங்கைக்கு திரும்பி செல்ல ஆயத்தமான போது, சரி எல்லோரும் விட்டாச்சு, சுகா வந்து திரும்பி நான் இலங்கைக்கே போயிடுறேன் அப்படின்னு அவர் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும்போது, வானரர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பலம் இந்த பாலம் தான்.
இந்த பாலம் கட்டக்கூடிய இந்த முயற்சி ராவணனுக்கு தெரிந்துவிட்டால் நம்முடைய பலம் மற்றும் பலவீனம் எதிரிக்கு தெரிந்து விடக்கூடும். ஸோ நாம் இந்த பாலம் கட்டிக்கிட்டு இருக்கிறோங்கிறது அங்கே தெரியாது. இங்கே வந்துட்டதுனால, சுகா வந்துட்டதுனால என்னங்கிற விவரம் போய் சொல்லிவிடுவாங்க. நம்ம என்ன கட்டுறோம் அப்படிங்கிறது வரைய தெரிஞ்சிடும். ஆகையால் நம்ம வந்து பாலம் கட்டுறது வரைய இந்த சுகாவை நம்ம விடாமல் இருந்தா என்ன அப்படின்னு ராமன்கிட்ட கேட்குறாங்க. ராமன் வந்து அதை சுக்ரீவன்கிட்டே விட்டுறாரு. நீ என்ன முடிவெடுக்கிறியோ எடு, ஆனால் அவரை வந்து நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது, கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது சுக்ரீவன் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, அவரை கைது செய்து காவலில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்து காவலில் வைக்கிறாங்க. வானரர்கள் பாலம் கட்டி முடித்து வெற்றிகரமாக கடலை கடந்து அக்கறைக்கு சென்ற பிறகுதான் சுகாவை விடுவித்தார்கள் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. ஸோ எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது பாலம் கட்டுறதுக்கு மட்டும் இல்லை, எதிரியை எப்படி கையாளணுங்கிறது வரைய இங்கே ஒரு கதை சொல்லப்படுகிறது. சரி, நாம் கேட்க வேண்டிய இந்த பாலத்தை கட்டியது யார் அப்படிங்கிற அந்த கதைக்குள்ளே நம்ம போகலாம். இப்படி கட்டுமான பணி அப்படிங்கிறது நடைபெறுகிறது. ஒவ்வொரு வானரங்களும் கற்களை மாற்றி மாற்றி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது ஒரு செயல் நடக்குது. இந்த இடத்துல இந்த கட்டுமான பணி செய்யக்கூடிய வானரங்களுக்கு தலைமையாக நலன் அப்படிங்கிற ஒரு வானரம் இருக்கிறது. அவர் வந்து ஆஞ்சநேயர் கொடுக்கக்கூடிய பாறைகளை அவர் வந்து வாங்கி வாங்கி கடலுக்குள்ளே போடுறார். எப்படி வாங்கி கடலுக்குள்ளே போடுறாரு அப்படின்னா, தன்னுடைய இடது கையில் வாங்கி வலது கையில் தூக்கி உள்ளே போடுறார். ஸோ நம்ம எப்போதுமே சொல்லுவோம் அல்லவா, ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இடது கையில் எதையும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவர்களை அவமதித்தது போல் இருக்கும் அப்படின்னு. ஆனால் நம்ம இந்த கட்டட வேலை செய்யக்கூடியவர்களையெல்லாம், நம்ம இந்த சிற்றாள்கள், அந்த நிமிந்தாள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 கையும் தான் பயன்படுத்துவாங்க. ஒரு சைடில் கல் வாங்கி இன்னொரு சைடு கல்லை வந்து கொடுத்துக்கிட்டே வருவாங்க. இப்படி வரிசையாக எல்லா வானரங்களும் அப்படி தான் அந்த கல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவர் தலைமையாக அதை வந்து செய்யும் பொழுது இடையில் இருக்கக்கூடிய, அதாவது நலனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அனுமன் இடத்தில் இருந்து அவர் இடது கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வாங்கி ரைட் ஹேண்டில் கடலுக்குள்ளே போடுவார். இப்படி கொடுப்பது ஹனுமனுக்கு அவமரியாதையாக தோன்றுகிறது. நான் கொடுக்கும் பாறைகளை அலட்சியமாக இடக்கையில் வாங்குகிறானே இந்த நலன், முதல் அமைச்சரான என்னை மதிக்கவில்லை என்று எண்ணி தானே அணையில் பாறைகளை சேர்க்க தொடங்குகிறார். அவருக்கு கடலுக்கு பக்கத்தில் யார் நிற்கிறாருன்னா நலன் நிற்கிறாரு. அவருக்கு அடுத்தபடியாக ஹனுமன் நிற்கிறார். ஹனுமன் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் தான் அமைச்சரவையில் முதல் அமைச்சராக இருக்கக்கூடியவர் சுக்ரீவனுக்கு. அப்படிப்பட்ட இந்த முதல் அமைச்சரையே மதிக்காமல் இந்த நலன் வந்து இடது கையில் வாங்குறானே, இவன்கிட்ட ஏன் நம்ம கல்லை கொடுக்கணும், ஏன் நம்மளே இதை கடலுக்குள்ளே போட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் வந்து கடலுக்குள்ளே கல்லை போடுறார். ஆனால் அனுமன் போட்ட அந்த பாறைகள் அனைத்துமே கட்டுமானத்திற்குள் சேராமல் கடலில் மூழ்கி விடுகின்றன. அப்போது அனுமன் பார்க்குறாரு, என்னடா அவன் நம்மளை மதிக்காமல் கல்லை தூக்கி போட்டால் அது மிதக்குது, நாம் நேரடியாக போட்டோம்னா அது அமுங்குது, மூழ்கி போய் விடுகிறதே அப்படின்னு ஹனுமன் யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் இவன் அவமரியாதை செய்கிறான், அதனால் நம்ம இவன் கையில் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இவரே எடுத்து போடுறாரு. ஆனால் அந்த பணிகள் வந்து வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ராமர் ஆஞ்சநேயரை பார்த்து, ஆஞ்சநேயா, தொழில் துறையில் பெரியவர் சிறியவர் என்று பார்க்கக்கூடாது, நீ மலைகளை நலன் மூலமாகவே அணையில் சேர்ப்பாயாக அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராமர் என்ன சொல்கிறாருன்னா, தொழில்துறையில் சின்னவன் பெரியவன்லாம் கிடையாது. ஸோ நீ வந்து மலைகளை நலன் மூலமாகவே அணையில் சேர்ப்பாயாக, பாறைகளை வந்து நீ நலன்டே கொடு அப்படின்னு சொல்கிறார். சரி, ராமன் சொல்லிட்டா அதுக்கு மறுபேச்சே கிடையாது. ஹனுமன் வந்து நலன் வாயிலாகவே சேர்க்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த லட்சுமணன் ராமரை பார்த்து, அண்ணா, நலன் கையால் சேர்க்கின்ற பாறைகள் நீரில் அமுந்தாமல் மிதக்கின்றன,
ஹனுமன் சேர்க்கின்ற பாறைகள் நீரில் அழுந்தி விடுகின்றன. ஏன்? நம்மளுக்கும் அந்த கேள்வி வந்துச்சு. ஏன் நலன் போடுற கல் மட்டும் மிதக்கும், ஹனுமன் போடுற கல் மிதக்காது அப்படின்னா ஏன்னு கேட்குறாரு. அதுக்கு ராமபிரான் தன்னுடைய லட்சுமணனுக்கு ஒரு கதையை சொல்கிறார். தம்பி லட்சுமணா, சூரிய கிரகணம் நடக்கும் கிரகண காலத்தில் தெய்வத்தினை குறித்து ஜபம் செய்தால் 1க்கு 1000 பலன் உண்டாகும். சூரிய கிரகணம்னு நம்ம இந்த கிரகணம் நடக்கும் அல்லவா, அப்போது நாம் தெய்வத்தை வணங்கினோம்னா ஜபம் செய்தால் சாதாரண நாட்களில் நம்மளுக்கு 1 மடங்கு பலன் கிடைக்கக்கூடியது, அது 1000 மடங்கு பலன் கிடைக்கும். அதைவிட அந்த நேரத்தில் தண்ணீரில் மூழ்கி நம்ம ஜபம் செய்தால், இறைவனை வணங்கினால் 1க்கு லட்சமாக பலன் அதிகமாகும். ஸோ சூரிய கிரகணம் நடக்கும்போது நாம் இறைவனை வழிபட்டால், ஜபம் செய்தால் 1 மடங்கு பலனுக்கு பதிலாக 1000 மடங்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நீருக்குள் மூழ்கி நாம் ஜபம் செய்தால் 1,00,000 மடங்கு நமக்கு பலன் கிடைக்கும். அப்படி ஒரு பலன் கிடைப்பதற்காக மாதவேந்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீருக்குள் மூழ்கி ஒரு காட்டில் ஒரு கிரகணத்து அன்னைக்கு ஒரு ஊருணி போல் இருக்கக்கூடிய ஒரு ஓடைக்குள்ளே அவர் நீருக்குள் மூழ்கி அவர் ஜபம் செய்கிறார். அப்படி ஜபம் செய்யும் பொழுது இன்றைக்கி அந்த வானரப்படைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நலன் அப்படிங்கிறவர் அப்போது ஒரு சின்ன ஒரு குட்டி வானரமாக இருக்குது. அந்த குட்டி குரங்குனாலே நம்மளுக்கு தெரியும் சேட்டை அதிகமாக பண்ணும். அதுலேயும் குட்டி குரங்கு அதிகமாக சேட்டை செய்யும். அந்த குட்டி குரங்கானது இந்த மாதவேந்திரர் அவர் அந்த நீருக்குள்ளே மூழ்கி அவர் ஜபம் செய்யும் பொழுது இது அருகில் இருக்கக்கூடிய கல்லை எடுத்து அவர் மீது போடுகிறது. அதாவது அவரை தொந்தரவு செய்கிறது, டிஸ்டர்ப் பண்ணுகிறது. விளையாட்டாக குரங்கு சேட்டை அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, அப்படி இந்த குரங்கு மீண்டும் மீண்டும் கல்லை எரிய எப்போதுமே முனிவர்கள் அப்படிங்கிறவங்க தவத்தில் இருக்கும் பொழுது அவங்க சாபம் விட மாட்டாங்க. ஏன்னா இறைவனை நோக்கி பாசிட்டிவாக இருக்கும்போது நெகட்டிவாக எதுவும் சிந்தித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால கல் படவும் அவர் வெளியில் பார்ப்பார். குட்டி குரங்கு, சரி குட்டி குரங்கு தானே அப்படின்ட்டு மீண்டும் நீருக்குள்ளே போவார். மீண்டும் கல்லை தூக்கி எறியும், மீண்டும் பார்ப்பார். இப்படியே டிஸ்டர்ப் பண்ண அவருக்கு ஒரு கட்டத்தில் கோபம்னு வரும். ஆனால் அந்த கோபத்தை நம்ம பாசிட்டிவாக மாற்றணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த நலனுக்கு சாபத்திற்கு பதிலாக வரம் போன்ற ஒரு விஷயத்தை கொடுத்து விடுவார். என்ன அப்படின்னா, இந்த குட்டி குரங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நலன் கல்லை தூக்கி தண்ணிக்குள் போட்டால் அது தண்ணீரில் மிதக்கும் அப்படின்னு சொல்லிடுறார். அப்படின்னு அதுக்கு வரத்தை கொடுத்துறாரு, சாபம் இல்லை. அவருக்கு தேவை அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போது இது இங்கேருந்து கல்லை தூக்கி போட்டால் அந்த கல் அவரை போய் தண்ணிக்குள்ளே டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அப்போ அந்த கல் மிதக்கணும். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தன்னுடைய நெகட்டிவான விஷயத்தை பாசிட்டிவாக மாற்றிருக்காரு. இப்படி நம்ம பார்க்கணும்னு சொல்லுவோம். சரி, கதைக்குள்ளே போயிடலாம். இப்போது குட்டி குரங்கு என்ன செய்யுதுன்னா, கல்லை எடுத்து போடுது, கல் மிதக்குது. மீண்டும் கல்லை எடுத்து போடுது, மிதக்குது. அவரை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவர் உள்ளே போய் அவர் பாட்டுக்கு ஜபம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது குரங்குக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே நம்ம தேவையில்லாமல் நம்ம எனர்ஜியை வேஸ்ட் படுத்தக்கூடாது, கல்லை தூக்கி தூக்கி எறிஞ்சு நம்ம நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டே வேணாம் அப்படின்ட்டு அந்த குரங்கு, நலன் குட்டி குரங்கு கிளம்பிடுது. ஸோ இந்த வரம் தான் இப்போது அது பலனளிக்குது. நலன் கையில் பட்டு வரக்கூடிய கல் தண்ணிக்குள்ளே மிதக்குது. ஸோ அதனால தான் நலன் மூலமாகத்தான் நாம் இந்த அணையை கட்ட வேண்டும் அப்படின்னு ராமர் லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ இரவு பகலாக வேலை பார்த்து 5 நாட்களில் அந்த அணையை கட்டி முடிக்கிறாங்க. அவங்க அணை மாதிரி தான் கட்டுறாங்க. அந்த அணையின் அழகை கண்ட ராமர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். அதற்கு பரிசாக நலனை கௌரவிக்கும் விதமாக வருண பகவான் தனக்கு முன் கொடுத்த நவரத்ன மாலையை நலனுக்கு பரிசாக வழங்கினார் அப்படிங்கிறதோட அந்த கதை நிறைவுக்கு வருகிறது. நலன் கதை அப்படின்னாலே நமக்கு
சமையல் அப்படின்ட்டு அந்த மன்னர் அப்படின்ட்டு அவர் மாறுவேடத்தில் வருவது அப்படின்றது அந்த கதையின் நினைவுக்கு வரும். ஆனால் இனிமே பாலத்தை ராமர் பாலத்தை கட்டிய, சேது பாலத்தை கட்டிய நலன் அப்படிங்கிறவரும் நினைவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதோட நாம் இந்த கதையை நிறைவு செய்கிறோம். நம்மளுடைய 8 நடையின் 2ஆம் பகுதியும் நிறைவுக்கு வருகிறது. ஸோ இந்த கதையை பற்றின கருத்துக்களை தாராளமாக நீங்கள் என்னிடத்தில் பகிரலாம். இன்றைய கதை எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களின் மூலமாக தெரிவிக்கலாம். ஸோ நாம் இந்த கதையில் கடைசியாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு, கோபம் வரும் வேளையில் கூட நாம் சாபம் வழங்கக்கூடாது, வரம் வழங்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, ஏன்னா ஒரு விஷுவலைசேஷன் பண்ணக்கூடிய நேரம், ஜபம் செய்கிறதுனா அந்த நேரத்தில் நிச்சயமாக நம்மளுடைய எண்ணம் எப்படி ஒருநிலைப்பட்டிருக்கணும், எப்படி மனம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கதையின் வாயிலாக கற்றுக்கொண்டோம். ஸோ நம்ம எல்லாரும் இப்போ கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்று என்னோடு இணைந்து நடந்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்ப மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.